ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, நான் எடுத்து செஞ்சேன். அதாவது ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டாண்ட இருக்கிற குட்டி பசங்க கேட்டாங்க அப்படின்றதுக்காக, அவங்களோட ஆசைக்காக என்னால் முடிஞ்சதை ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு விநாயகர் ஃபஸ்ட்டு வருஷம் நான் வச்சேன். அந்த வீடியோ தான் இது. இந்த வருஷம் வந்தால் நான் 3rd இயராக வைக்க போகிறேன். ஃபஸ்ட் இயர் வீடியோ தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்கள். நான் எங்கள் அண்ணனுக்கு விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாலே நிச்சயதார்த்தம் அங்கேருந்து கிளம்பி வர சொல்லவே டெக்கரேஷன் பொருளுங்கள்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். பழங்கள்லாம் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருந்தேன் நிச்சயதார்த்தத்துக்கு வாங்கினதில். அதாவது எப்படியெல்லாம் சிம்பிளாக என்னால் முடிஞ்ச அளவு கொண்டாடுறேன் அப்படின்றத தான் இதில் பார்க்க போகிறோம். அப்புறம் எதிர் வீட்டு பாப்பா அவங்க மாலெல்லாம் கோத்து கொடுத்தாங்க. விநாயகர் அப்பாவுக்கு எருக்கம் பூ தானே அவருக்கு ஃபேவர். அதை பிரிச்சுட்டு மாலை போட்டு கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு வருஷம் எல்லோரும் ஒத்துழைச்சாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம ஃபஸ்ட் டைம் புதுசாக பண்ணுறதுனால என்ன பண்ணுறது ஏதுன்னே தெரில. கை காலே ஓடலை, யாரை கூப்பிட்றது என்னன்னு சொல்லிட்டு. அப்புறம் எதிர் வீட்டில் இருக்கிற அண்ணா அவங்க அதெல்லாம் பண்ணாங்க. அந்த தேங்காயெல்லாம் ஓப்பன் பண்ணி கணை திறப்பாங்க இல்லையா, அதெல்லாம் அவங்க பண்ணாங்க. பெரியவங்களை வச்சு பண்ணோம். அதாவது அவரோட பசங்க தான், குட்டி பசங்க, அவனுங்க சொன்னாங்கன்னு தான் நான் ட்ரை பண்ணது. அப்புறம் எங்கள் பாப்பா வயிற்றில் அப்போ இருந்தாங்க. பையன் பிறந்துட்டு இருந்தான். பாப்பா வயிற்றில் 6 மாத குழந்தையோ என்னமோ, 6 மாதம் கன்சீவ். அப்போ இதை நான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ பாப்பாவுக்கு 1.5 வயசு நடக்குது பிறந்து. நான் ஃபஸ்ட்டு என்ன ஐடியா பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, அதை இப்போ கூரை போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு பின்னாடி திண்ணை இருக்குது, அந்த திண்ணை மேலே வச்சு பண்ணலாம் அப்படின்னு ஐடியா பண்ணேன். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னால் மழை தூரை தான் போட்டு கொஞ்சம் கலப்பி விட்டுருச்சு. அதனாலே எங்கள் மூத்தாரும் எங்கள் வீட்டுக்காரும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணி இந்த மாதிரி கூரை போட்டு கொடுத்தாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். தாட்டு பையெல்லாம் வச்சு ரெடி பண்ணி ஒரு கவர் பண்ணி கொடுத்தாங்க. இல்லைன்னா மழை பெஞ்சு எல்லாமே நாஸ்தியாக இருக்கும், இந்த அளவுக்கு இருந்திருக்காது. அதனால் அவங்க 2 பேருக்கும் ஒரு பிக் தேங்க்ஸு. இலை நம்ம வீட்டு வாழை மரத்தோட இலை. அப்புறம் தேங்காய், இந்த பொரி, பூந்தி இதெல்லாம் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். கலெக்ஷன்லாம் யார்ட்டுமே இல்லை. ஃபஸ்ட் இயர் அப்போ எங்கள் கையில் இருந்த காசு தான், மொத்தமே சேர்த்து வச்ச காசு வச்சு தான் செஞ்சேன். இவ்வளோ சிம்பிளாக செய்கிறோன்னு சொல்கிறோம், ஆனால் அதில் கூட காசு எப்படி செலவாகுதுன்னே தெரியல. ஆனால் எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு விநாயகர், அதான் ரொம்ப சந்தோஷம். அப்புறம் இந்த கலக்கா கொத்து கம்பு, அந்த அருக்கம்புல் மாலைலாம் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் அருகம்புல் மாலை எங்கள் வீட்டுக்கார் ரெடி பண்ணார். அப்புறம் அந்த கம்பு கலக்கா கொத்துலாம் எங்கள் எதிர் வீட்டு ஆயா எடுத்துகிட்டு கொடுத்தாங்க. ஏன்னா எங்கள் ஊர் கிராமம் தானே, அங்கே கிடைக்கும். ஸோ அதனால் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒருத்தராக சாமி கும்பிட்டு போனாங்க, குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும். அப்புறம் நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு என்னால் முடிஞ்சது, கன்சீவாக வேறு இருந்தேன். அப்போ அந்த புடி கொழுக்கட்டை, சக்கரை பொங்கல், அப்புறம் சுண்டல், இது 3 தான் நான் செஞ்சேன். எதிர் வீட்டு அக்கா அவங்க வடை பாயசம் எடுத்துன்னு வச்சாங்க. அவங்க அது செய்வாங்க போல, அதனால் அவங்க சாமி கிட்ட வச்சு படைச்சாங்க. நான் இது எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காகவும் அப்புறம் சாமி கிட்ட படைக்கிறதுக்கும் நான் செஞ்சேன். எல்லாருக்கும் நாங்கள் பிரசாதம் கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிட்டோம். என் வீட்டுக்கார் வேலை செஞ்சுட்டு எங்கள் அம்மா வீட்டில் தங்கிட்டு இருந்தார். வெளியே வேலை செஞ்சுட்டு எங்கள் வீட்டுக்கும் எங்கள் அம்மா வீட்டுக்கும் 40 கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட்டு. 35 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் இருக்கும். அவர் வீக்லி 2 அப்படி தான் வருவார். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் நிறைய அழுதுருக்கேன் எங்கள் வீட்டுக்கார் என் பக்கத்தில் இல்லையே சொல்லிவிட்டு. அப்போ கூட அவர் வெள்ளூரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். விநாயகர் சதுர்த்திக்காகவே அவர் இங்கே எங்கள் கூட செலிப்ரேட் பண்ணிட்டு போனார். அதனாலேயே மோஸ்ட்லி எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். அவர் இல்லாமல் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்றது 4 செவரும், நான் இருந்த 4 செவத்துக்கும் என் வீட்டுக்காருக்கு மட்டும்தான் தெரியும். என் பிள்ளைக்கு அப்போ குட்டி குழந்தை, நான் அவங்ககிட்ட கூட சொல்லி புலம்பி அழுதுருக்கேன். நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன். இப்போ ஹாப்பியாக இருக்கேன். கடவுளுக்கு நன்றி, பிள்ளையாரப்பாக்கும் நன்றி. அப்போ எனக்கு இருந்த ஒரே ஆறுதல், என் குட்டியாக இருந்தேன், என் பிள்ளை மட்டும்தான் எனக்கு ஆறுதலாக இருந்தான். அவன் தான் என்னுடைய பெயின் கில்லராக இருந்தான். நான் அதை எப்பயுமே சொல்லுவேன். என் பிள்ளையோட ஒவ்வொரு அசைவும் என் வீட்டுக்கார் பார்க்கலேன்னு நான் நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன். அவன் பேசுறது, அவன் முட்டி போடுறது, அவன் நடக்கிறதெல்லாம் அவர் பக்கத்தில் இல்லை. அப்போ அதெல்லாம் நினச்சி நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். ஆனால் இப்போ ஹாப்பியாக இருக்கேன். நாங்கள் 4 பேரும் சேர்ந்துட்டு ஜாலியாக விளையாடுறோம். அப்புறம் இப்போல்லாம் பிள்ளைங்கள்லாம் அப்பா அப்பான்னு தான் சொல்லுதுங்க, அம்மானெலாம் பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் அதுவே எனக்கு சந்தோஷமாக இருக்குது. என் பிள்ளைக்கிட்ட இருந்து அந்த விநாயகர்கிட்ட இருக்கிற பொரியை காப்பாற்றுறதுக்கு நாங்கள் பட்ட பாடு இருக்குது. அவன் அது எடுத்து சாப்பிட்றதுக்காக அவனை விரட்டலாம். அவன்
அந்த இலையை பூச்சி இழுத்துருவானோ கொலாப்ஸ் ஆகிடுமோ அப்படி சொல்லிட்டு தான் வந்தான். ஆனால் நைட்டுக்கு எழுந்து வரத்துக்குள்ளே பார்த்தா ஒரு நைட்டுக்குள்ளே நாய் எல்லாத்தையும் இழுத்து நாசம் பண்ணிட்டு போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா யாருமே இங்கே தங்க முடியாதுல்லையே, நாங்களாம் குட்டி பசங்க. ஸோ அடுத்த நாள், அதாவது 3வது நாள் வந்து இந்த மாதிரி டான்ஸ்லாம் பண்ணி செலிப்ரேட் பண்ணி விநாயகர் அப்பாவுக்கு டாட்டா சொல்லி நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம்னு சொல்லி நாங்கள் வழி அனுப்பி வச்சுட்டோம். இதுதான் எங்களுடைய ஃபஸ்ட் இயர் விநாயகர் சதுர்த்தி வீடியோ. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.